இவன் வேற ஆட்டோ தூக்கின்னு வந்து எப்ப பார்த்தாலும் வீட்டு வாசல்ல விட்டு வச்சுக்கிறான். எப்பா எப்பா இவன் நைட் எல்லாம் குஷ்டு வந்து வீட்டுல பத்துன்னு கிடப்பான். யோ வெளியே வாயா. என்னடா ஏன்டா கத்தி எடுக்கிறா? தூங்குறடா நீ? உனக்கு தூக்கதான் முக்கியம். அவன் பேர் எப்ப பார்த்தாலும் ஆட்டோ எடுத்துன்னு வந்து வாசல்ல நிறுத்திட்டு இருக்கிறான். என்ன பெரிய பருப்பாமா? டேய் தண்டபாணி வெளியே வாடா. நோ என்னன்னா வீட்டாண்ட வந்து கத்திக்கிட்டு இருக்க? உங்ககிட்ட பேசுறதுக்கு வரல. எங்கடா உங்க அப்பா? அவ்வளவு பேச்சு பேசினா நீங்க? நோ என்ன விஷயம்னு முதல்ல சொல்லு. யோ வேற என்னத்தையா சொல்லணும்? எதுக்கே வீட்டு வாசல்ல வந்து வண்டி நிறுத்துற? வண்டி நிறுத்தினா என்ன குறைஞ்சிட போறீங்க? உங்க தலைமையில நிறுத்தின? ஓ தலைமையில கூட நிறுத்திடுவானியா? என்னடா நிக்கல பேசுற? டேய் தண்டபாணி வெளியே வாடா. என்னப்பா என்ன பிரச்சனைங்க? ஓசில சோறு போடுறாங்களாம், வந்து வாங்கிட்டு போறியா? ஊசில சோறு துணி தான் வைத்த கழிச்சா, அதான் சும்போடு போய் நிக்கிறேன். யோ சும்மார போறவன் போயா. ஊருக்கு அதனா வந்துடுறீங்க அப்படியே வேடிக்கை பார்க்கும். இல்லப்பா யாருன்னா சண்டை போட்டுனீங்கன்னா அதை பாத்துட்டு போய் உட்காந்துன்னா நல்லா ஸ்மூத்தா போவான். டேய் எவன்டாமா? என்னடா சுமுத்தா போவான்? வயிற்றுல சண்டை போட்டுக்கிறான் சுமுத்தா போவான்றான். ஆனா சண்டை போடுற ஆளு நான் இல்ல அங்க. ஆமா வந்துட்டேன் பாரு. டேய் தண்டபாணி பாடா உன் கை தெரிச்சு காக்காய்க்கு போட்டுறேன். என்னது எங்க அப்பா காக்காக்கு போட்டுருவா நீ? போடுவேன்டா போடுவேன். வட்டவன் வெளியா. எப்போ அன்னைக்கு மாதிரி அடி வாங்கினா வரக்கூடாது. ரெண்டுல ஒண்ணு இன்னைக்கு தெரிஞ்சு ஆகணும். அன்னைக்கு ஏதோ போதில் இருந்தேன், அதனால மேல கை வச்சிட்டான். இன்னைக்கு வர சொல்றான் அவனை.